இப்படின்னு உரிச்சிருவார். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்க்கவே பிடிக்காது. சில சமயம் அப்பாவை போட்டோ காமிச்சா கூட வாந்தி வந்துருமா அவனுக்கு. இந்த ஆளா ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு பயத்துல வாந்தி வந்துருமா. மைக்கேல் ஜாக்சன் குறிப்பிடுறாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் வெறுத்தேனோ, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் பயந்தேனோ, எந்த அப்பாவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அருவருப்பாக தோன்றியதோ, வளர்ந்த பிறகு எனக்கு தோன்றியது அவர் காண்பித்த கண்டிப்பு மட்டும்தான் மேடைகளில் உலகம் கொண்டாடக்கூடிய மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கியது என்பதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். உண்மை. ஒரு மூன் வாக் ஸ்டெப் போட்டான் டான்ஸ்ல அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக் ஸ்டெப் இப்ப வரைக்கும் மூன் வாக் ஸ்டெப் போட்டா மைக்கேல் ஜாக்சன் தான். ரோபோட் மாதிரி ஆடினா மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகம் முழுக்க அவனோட பிரான்சைசி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். 5-6 ஸ்டெப்ல உலகம் முழுக்க பிரான்சைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன்ல இப்ப யார் ஆடினாலும் கை தட்டுவாங்க, டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறான்டா. அவனே அறியாம அவன் சொல்லிடுவான். தலைமுறைகளை 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 தாண்டி அந்த மனுஷன்